நாடு முழுவதும் அதிகமாக பரவி வரும் மின் சிகரெட்டுகளால் ஏற்படும் பாதிப்பை கருத்தில் கொண்டு முழுமையாக அதை தடை செய்ய வேண்டும் என்று பஹங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா வலியுறுத்தியுள்ளார். இளம் தலைமுறையினர் மத்தியில் அதிகமாக மின் சிகரெட்டுகள் பயன்பாடு அதிகரித்து வருவதாகவும், மின் சிகரெட்டுகள் மூலமாக போதை திரவங்களும் கடத்தப்படுவதால் உடனடியாக அரசு இந்த தடையை அமல்படுத்த வேண்டும் என்றும் முன்னாள் மாமன்னருமாகிய அல் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அஹமத் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து மின் சிகரெட்டுகள் எனும் போர்வையில் போதைப் பொருளை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பகாங் துறைமுகத்தில் அதிகமான காவல் படையை கொண்டு சோதனை மேற்கொள்ளும்படியும் அல் சுல்தான் அப்துல்லா வலியுறுத்தியுள்ளார். இதுவரை திரங்கானு, பெர்லிஸ், கெடா, கிளந்தான் ஆகிய மாநிலங்கள் மின் சிகரெட்டுகளை தடை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவி மனிஷா பிரீத் கவுர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட மூவரை நீதிமன்ற வளாகத்தில் மனிஷாவின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் தாக்க முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்று காலை 9:50 மணியளவில் சிப்பாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மனிஷா பிரீத் கவுர் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் 2 இளம் பெண்களையும் ஆடவர் ஒருவரையும் விசாரணைக்காக அழைத்து வந்த நிலையில், விசாரணைக்கு பின்னர் மனிஷாவின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என நம்பப்படும் ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டவர்களை நோக்கி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி தாக்க முன்வந்ததால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சம்பவத்தின் போது நீதிமன்ற வளாகத்தில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் கூச்சலிட்ட ஆடவரை கட்டுப்படுத்தியதாகவும், கைது செய்யப்பட்ட மூவரையும் பாதுகாப்பாக வெளியேற்றியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற வளாகத்தில் இது மாதிரியான சம்பவம் நிகழ்ந்திருப்பதால் கைது செய்யப்பட்டிருக்கும் மூவருக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சந்தேக நபர்களின் வழக்கறிஞர் மனோகரன் மலையாளம் காவல்துறையை கேட்டுக் கொண்டார். சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவி மனிஷா கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் மூவருக்கு ஆதரவாக பிரபல வழக்கறிஞர் மனோகரன் மலையாளம் ஆஜராகியுள்ளார். சைபர் ஜெயா மாணவி மனிஷா கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கைது செய்யப்பட்டிருக்கும் மூவர் மீது ஆடவர் ஒருவர் தாக்குதல் மேற்கொள்ள முயற்சித்திருப்பதற்கு முக்கிய காரணம் ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் நத்தோ ஹுசேன் ஒமார்கான் என பிரபல வழக்கறிஞர் மனோகரன் மலையாளம் தெரிவித்துள்ளார். கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் மூவரின் ஆதரவாக ஆஜராகியிருக்கும் மனோகரன் மலையாளம் அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது என்றும், ஆனால் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். சட்டப்படி நிரூபிக்கப்படும் வரையில் அவர்கள் நிரபராதிகள் என்பதை அனைத்து தரப்பினரும் உணர்ந்திருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவி மனிஷா பிரீத் கவுர் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் நத்தோ ஹுசேன் ஒமார்கான் வெளியிட்ட அறிக்கை இச்சம்பவத்திற்கு முக்கிய காரணம் என்று அவர் கூறினார். சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட மூவரையும் குற்றவாளிகள் என டாக்டர் ஹுசேன் ஒமார்கான் அடையாளப்படுத்தி இருப்பது நீதிமன்றத்தையும் சட்டத்தையும் மீறி இருக்கும் செயல் என்று அவர் தெரிவித்தார். காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டால் மட்டும் போதுமானது. அவர்கள் குற்றவாளிகளா இல்லையா என்பதை தகுதியான நீதிபதிகள் பார்த்துக் கொள்வார்கள். காவல்துறை அனுமானத்தின் மூலமாக குறிப்பிட்டவர்களை குற்றவாளிகள் என அடையாளப்படுத்தியதால் இம்மாதிரியான செயல்களில் பாதிக்கப்பட்டவர்கள் செயல்பட்டிருப்பதாக வழக்கறிஞர் மனோகரன் மலையாளம் குறிப்பிட்டார். மலேசிய முன்னாள் சைக்கிள் ஓட்ட வீரர் நோர் அஃபாண்டி ரோஸ்லி கடந்த ஆண்டு ஒரு 11 வயது பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக செஷன்ஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 1998 காமன்வெல்த் விளையாட்டில் வெள்ளி பதக்கம் வென்றவரான அவர் மீது நீதிபதி நோஷியலா கமாருடின் முன் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. டமான் தேசா கராமாட்டில் உள்ள ஃபான் தி சைக்கிள் பாயிண்ட் சைக்கிள் கடையில் பாதிக்கப்பட்டவரை பாலியல் நோக்கத்துடன் துன்புறுத்தலை செய்ததாக 58 வயது நோர் அஃபாண்டி மீது குற்றம் சுமத்தப்பட்டது. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அச்சிறுமிக்கு 15 வயதாக இருந்தபோது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிபோங் தபால் தமான் ஜாவி இண்டாவில் உள்ள ஒரு நர்சரியில் கதவு கம்பிகளுக்கு இடையில் தலை சிக்கிய 2 வயது சிறுமியை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறைக்கு காலை 8:27 மணிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து 7 நிமிடங்களில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். பின்னர் குழந்தை பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய சமூகத்தை பாதிக்கும் பிரச்சனைகளை இன்னும் தீவிரமாக கையாள வேண்டும் என்று
PKR துணைத் தலைவர் நூருலிசா அன்வார் கேட்டுக் கொண்டுள்ளார். 13வது மலேசிய திட்டத்தில் இந்திய சமூகத்தை மேம்படுத்துவது குறித்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். நாம் எவ்வளவு சத்தமாக பேசுகிறோம் என்பது அல்ல, மாறாக நமது பணி மிகவும் தேவைப்படுகிறவர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருகிறதா என்பதுதான் மிக முக்கியம் என்று அவர் கூறினார். இந்திய சமூகம், குறிப்பாக B40 தரப்பினர் எதிர்கொள்ளும் நீண்ட கால சவால்களை மையமாக கொண்ட நிபுணர்கள் தலைமையிலான ஒரு வட்டமேசை அமர்வை ஏற்பாடு செய்ய கடந்த ஒரு வருட காலமாக ஒரு குழுவுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். பள்ளி படிப்பை இடைநிறுத்தல் விகிதங்கள், வறுமை, நாடற்ற தன்மை மற்றும் வேலையின்மை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை உருவாக்குவதற்காக பொருளாதார வல்லுநர்கள், அரசு ஊழியர்கள், அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் சமூக தலைவர்கள் இதற்காக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தேசிய பாலர் பள்ளி கல்விக் கொள்கை, தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி மையங்களை உருவாக்குதல், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான தொழில் முனைவோர் காப்பகம் மற்றும் வெளிப்படையான ஒருங்கிணைப்பு மற்றும் உதவிகளை வழங்குவதற்கான ஒரு சட்டப்பூர்வ நிறுவனம் ஆகியவை இந்த முக்கிய திட்டங்களில் அடங்கும் என்று அவர் கூறினார். தலைநகர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நிகழ்ந்த நில அமிழ்வு சம்பவம் குறித்து முழு விசாரணை அறிக்கை இவ்வாண்டு இறுதிக்குள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா தெரிவித்துள்ளார். தமது அமைச்சு அண்மையில்தான் அறிக்கையை பெற்றதாகவும் தற்போது அதன் கண்டுபிடிப்புகளை மதிப்பாய்வு செய்து வருவதாகவும் அவர் கூறினார். தமக்கு முழு அறிக்கை மட்டுமே கிடைத்துள்ளது என்றும் தாங்கள் இன்னும் விவரங்களை ஆராய்ந்து வருவதாகவும் குறிப்பிட்ட அவர், அது முடிந்ததும் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவித்தார். இவ்வாண்டு இறுதிக்குள் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் கூறினார். நாட்டில் நீண்ட காலமாக நிலவி வந்த ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சனை தீர்க்கப்பட்டுள்ளது என்றும் இது தேசிய கல்வி முறைக்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது என்றும் கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் தெரிவித்துள்ளார். கல்வி சேவை ஆணையத்துடன் இணைந்து கல்வி அமைச்சு மேற்கொண்ட சீர்திருத்தங்களின் விளைவாக இச்சாதனை நிகழ்ந்துள்ளதாகவும் நாட்டின் கல்வி வரலாற்றில் இது போன்ற வெற்றி பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுவே முதல் முறை என்றும் அவர் கூறினார். மலேசியாவில் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பான எந்த பிரச்சனையும் இனி இல்லை என்றும் பல்வேறு வழிமுறைகள் மூலம் இந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பணியமர்த்தும் ஆசிரியர்கள் தகுதி வாய்ந்தவர்களாகவும் மாணவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பதை உறுதி செய்வதும் தங்கள் அமைச்சின் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். இன்று மலேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் ஃபத்ரினா இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.